ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிரியேட்டிவ் சேனலில் ஆம்லா நாட்டில் நியூ மாடலில் ஒரு பூஜா பேஸ்கெட் எப்படி பின்னுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பேஸ்கெட்டோட சைடில் ரெண்டு பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் மாதிரி பின்னி பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி ஹேண்டிலும் பின்னி இருக்கு. இந்த மாடலில் பாக்ஸ் நாட்டில் ஆல்ரெடி நம்மளோட சேனலில் வீடியோ இருக்குது. ஆம்லா நாட்டில் பின்னா எப்படி இருக்கும்னு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திரா அப்படின்ற சிஸ்டர் ஆம்லா நாட் கூடைக்கு ஒயர் பத்தலைன்னா எப்படி ஜாயிண்ட் போட்டு பின்னுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நார்மல் கூடைக்கு நம்ம ஜாயிண்ட் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு ஆம்லா நாட் கூடைகளுக்கு பின்ன முடியாது. ஸோ ஆம்லா நாட்டுக்காகவே நியூ மெத்தடில் ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இதுலேயே கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கூட பின்னுறதுக்கு 26 ஒயர், ஒரு ஒயரும் 4 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ண ஒயர் இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். இந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி 1.5 ஸ்கேல் அளந்துக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை நம்ம விட போகிறோம். 1.5 ஸ்கேல் அளந்து இப்படி மடிச்சுக்கோங்க. 1.5 அடி முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. கட் பண்ண 2 ஒயரை சரிசமமாக இந்த மாதிரி மடித்து வச்சுருக்கேன். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ஒயரில் ரைட் ஹேண்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒயரை இப்படி போடணும். அடுத்து ரெண்டாவது கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த 2 ஒயர்லேயும் சேர்த்து இந்த ஒயரை இப்படி போடணும். அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் ஒயர், இது செகண்ட் ஒயர், இது தேர்டு ஒயர். இதில் ஃபர்ஸ்ட் ஒயர் பின்பக்கம் சுற்றி வரும். இது வந்துட்டு ரன்னிங் ஒயராக இருக்கும். இதை இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடணும். அடுத்து மூணாவது ஒயர், இதுவும் பின்பக்கம் சுற்றி வரும். இந்த ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போடணும். இதுதான் ஆம்லா நாட். இப்போ ஒரு ஒயராக பிடிச்சி எடுத்து நாட்டை டைட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட்டாச்சு. லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயர் இருக்கும். ரைட் சைடு வந்துட்டு ரோலோட ஜாயிண்ட் ஆகிருக்கிற ஒயர் இருக்கும். மேலே 2 ஒயர், கீழே 2 ஒயர். இது வந்துட்டு கட் பண்ண ஒயர். ஒரு நாட் போட்டதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற ஒயரை வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஒயர் வந்துட்டு அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் பெருசாக இருக்குது. ஸோ இப்படி தள்ளி ஆப்போசிட் ஒயரை பிடிச்சி எடுத்திங்கன்னா நாட்டு கரெக்ட் ஆயிரும். இப்போ இதே மாதிரி இந்த ஒயரையும் செக் பண்ணுறேன். இது கரெக்டாக இருக்குது. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ரைட் சைடு போகிற ரன்னிங் ஒயரில் தான் கட் பண்ண எல்லா ஒயர்ஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ரெண்டாவது நாட் போடுறதுக்கு 2 கட் பண்ண ஒயரை சரிசமமாக மடித்து ரன்னிங் ஒயரில் நாட் போடுறேன் பாருங்கள். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஆம்லா நாட் கூட பின்ன போகிறீங்க அப்படின்னாக்கா ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக கூட வீடியோ கொடுத்துருக்கேன். ஒரு சின்ன துண்டு ஒயர், ஒரு 3 ஒயர் எடுத்து நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடையில் பின்னுங்க. இப்போ ரெண்டாவது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஒயர் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு மூணாவது நாட் போடுங்க. இதே மாதிரி கட் பண்ண 26 ஒயர் ப்ளஸ் ரன்னிங் ஒயரை வச்சு மொத்தம் 13 நாட் நம்ம போடுவோம். நீங்கள் முதல் முறையாக நெல்லிக்காய் முடிச்சு கூட பின்ன போகிறீங்க. இவ்வளோ பெரிய கூடை பின்னுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரொம்ப குட்டியாக கூடைகள் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் பூஜா பேஸ்கெட் மாடல்லையும் எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டிருக்கேன். இந்த நெல்லிக்காய் முடிச்சு கூடைகளுக்காகவே தனியாக பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ அடுத்து 4வது நாட் போட போகிறேன். குட்டி பேஸ்கெட்லாம் பின்னி பழகிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய கூடைகள் உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆம்லா நாட் எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி கட் பண்ண மீதி எல்லா ஒயர்ஸையும் வரிசையாக ரன்னிங் ஒயரில் ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு பார்க்கலாம். கட் பண்ண 26 ஒயரையும் வரிசையாக ஆம்லா நாட் போட்டதில் மொத்தம் 13 நாட் வந்திருக்கும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, லெஃப்ட் சைடு 1.5 அடி ஒயரை விட்டோம் பாருங்கள், அதே அளவுக்கு ரைட் சைடில் இந்த மாதிரி 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசையும் சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 6 வரிசையும் நம்ம பின்ன போகிறோம். பேஸில் மொத்தம் 13 வரிசை பின்ன போகிறோம். லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் தான் ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட போகிறோம். நாட் எப்படி போடுறேன்னு பாருங்கள். இதே மாதிரி போட்டுக்கோங்க.
ரெண்டாவது வரிசை பின்னுறதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் கடைசியாக இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் நம்ம நாட் போட போகிறோம். இனி பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது, அதில் 2வது நாட் போட்டுக்கலாம். 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும், அதை ப்ளஸ் ரன்னிங் ஒயரை வச்சு நாட் போடணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வரிசையில் நம்ம 13 நாட் போட்டோம் இல்லையா, 2வது வரிசையில் பார்த்தீங்கன்னா 12 நாட் தான் நம்ம போடுவோம். 3வது வரிசையில் 11 நாட் வரும், 4வது வரிசையில் 10 நாட் வரும். ஒரு நாட் வந்துட்டு கம்மியாயிட்டே வரும். இந்த 2வது வரிசையிலையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் நீங்களே பின்னிக்கோங்க. ஃபுல்லாக பின்னி காமிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரன்னிங் ஒயர் வச்சு எப்படி நாட் போடுறதுன்னு தெரிஞ்சிருச்சு இல்லையா. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். இப்போ பாருங்கள், 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 12 நாட் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 3வது வரிசை நம்ம பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கும் லெஃப்ட் சைடு 2வது வரிசையில் விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் ஒயரை 1.5 அடி அளந்து விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும், அதில் நாட் போடணும். இப்போ 3வது வரிசை பின்ன ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் இங்கே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், இது வரைக்கும் பின்னணும். இந்த 3வது வரிசையில் நமக்கு 11 நாட் வரும். இந்த 3வது வரிசையிலையும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். மூணாவது வரிசையில் இப்போ 4 நாட் போட்டு காமிச்சிட்டேன் இல்லையா, இதே மாதிரி ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். 3வது வரிசையும் பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ரைட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை அளந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து 4வது வரிசை பின்ன போகிறோம். 4வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு 1.5 அடி ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி அளந்து விடணும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் ஃபர்ஸ்ட் நாட் போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி அடுத்த வரிசை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் இல்லையா. இதே மாதிரி சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் மொத்தம் 6 வரிசை பின்னணும். அந்த 6 வரிசையும் பின்னாலும் திரும்ப இதையே தான் பின்னி காமிக்க போகிறேன் இல்லையா. ஸோ இந்த பக்கத்தில் மொத்தம் 6 வரிசை பின்னிட்டு பார்க்கலாம். சென்டர்லேருந்து மேல் பக்கத்தில் 6 வரிசை பின்னியாச்சு. அடுத்து இதே மாதிரி சென்டர்லேருந்து கீழ் பக்கத்தில் 6 வரிசை பின்ன போகிறோம். இதுக்கு இந்த பக்கம் திருப்பிக்கலாம். ஒன் சைடு பின்னி காமிச்சேன் இல்லையா, சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கத்துலேயும் 6 வரிசை பின்னணும். லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1.5 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு பின்னணும். ஓகேவா. இப்போ பாருங்கள், பேஸில் டோட்டலாக மொத்தம் 13 வரிசை பின்னி முடிச்சாச்சு. இப்போ பேஸ் நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்து சைடு வால் பின்ன போகிறோம். மேல் பக்கம் போகுது இல்லையா, இந்த ஒயரில் எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள், கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். சைடு வாலோட ஃபர்ஸ்ட் ரவுண்டு பின்னுறதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 ஒயருக்கு இடையில கிராஸ் ஆகுது இல்லையா, அதில் ஃபர்ஸ்ட்டு நாட் போடணும். எங்கேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். கிராஸ் ஆகிற ஒயரில் எதுலேருந்து வேணாலும் நீங்கள் நாட் போட்டுக்கலாம். ஆம்லா நாட் கூடைகளை 3 டைப்பில் வந்துட்டு நம்ம கார்னர் டர்ன் பண்ணலாம். இதில் ஃபர்ஸ்ட் டைப்பில் தான் இப்போ நான் கார்னர் டர்ன் பண்ணி பின்ன போகிறேன். அது நான் அப்புறமா சொல்கிறேன் என்னென்னு. இப்போ அடுத்து பக்கத்துலேயே ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடுறேன். இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதில் 3வது நாட் போடுறேன். இப்போது 4வது நாட் போடுறேன்.
இப்போது அதுக்கு பக்கத்தில் 5வது நாட் போட்டுட்ருக்கேன். ஓகே. இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு ஒயர் கிராஸ் ஆச்சு. கிராஸ் ஆகுற ஒயர்ல நாட் போட்டாச்சு. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போறோம். ஆம்லா நாட் கூடைக்கு மொத்தம் 6 டர்னிங் இருக்கும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்த்தோன்னா, ஒயர் நமக்கு கிராஸ் ஆகாது. ஒரு நாட்லயே 2 ஒயர் போகும். ஸோ அந்த 2 ஒயர்லயும் நம்ம நாட் போடணும். 3 டைப்பில் கார்னர் டர்ன் பண்ணலான்னு சொன்னேன் இல்லையா, அதில் இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப்பு. இந்த பக்கம் ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும், அதில் நாட் போடணும். அப்புறம் இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஆட்டோமேட்டிக்காக ஒயர் கிராஸ் ஆகும். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பின்னும்போது ஒரு நாட்டில் 2 ஒயர் போகும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி வரும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் குழப்பமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நீங்கள் ஆம்லா நாட் போட்டுகிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இந்த மாதிரி தான் வரும். இன்னும் 2 டைப்பில் இந்த ஆம்லா நாட் கூடைக்கு கார்னர் டர்ன் பண்ணலாம். அது என்னன்னு சொல்லிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போவே சொன்னால் பிகினருக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். ஒரு நாட்டில் போகிற 2 ஒயரை பிடிச்சி நாட் போடும்போது ரொம்ப டைட் ஆகாது. நல்லா பார்த்து டைட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு மட்டும்தான் இந்த மாதிரி வரும். அடுத்த ரவுண்ட்லேருந்து ஃபுல்லாகவே நமக்கு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு நாட்டில் 2 ஒயர் போகுது. அந்த 2 ஒயரையும் பிடிச்சி நாட் போடுறேன். நீங்கள் எந்த மாடல் பேஸ்கெட் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த நாட்டில் போட்டாலும் சரி, பேஸு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கார்னர் டர்னிங் இதை மட்டும் கரெக்டாக பின்னிட்டிங்கன்னா சைடு வால் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியாக பின்னிடலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு பர்டிகுலர் ஃப்ளவர் டிசைன் பேட்டர்ன். இந்த கூடைக்கு நான் எப்படி கார்னர் டர்ன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணி பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, ரெட் கலர் பேஸ்கெட்டில், அதே மாதிரி இதில் கார்னர் டர்ன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் நமக்கு வரவே வராது. ஸோ 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணி உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருப்பேன். உள்ளுக்குள்ளே சொருகி விட்டதெல்லாம் கிளியராக தெரியும் பாருங்கள். நீங்கள் ஒரு பிளைன் பேஸ்கெட் போடுறீங்க அப்படின்னாக்கா, இப்போ நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பர்டிகுலர் ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா 6 கார்னரில் 6 ஒயரை கட் பண்ணி பின்னணும். இன்னொரு மெத்தட் என்னென்னாக்கா 6 கார்னர்லேயும் 6 எக்ஸ்ட்ரா ஒயர்ஸை ஜாயின் பண்ணி பின்னுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2 நாட் போட்டிருக்கேன். இப்போ பக்கத்துலேயே பாருங்கள் 3வது நாட் போட போகிறேன். பிகினருக்காக 2வது கார்னர் டர்ன் பண்ணி எப்படி பின்னுறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். அப்போ தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கூடை பின்றதை கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் ஃபுல்லாகவே காமிக்கணும் அப்படின்றீங்க. அந்த மாதிரி ஒரு கூடை பின்றதை நம்ம எல்லா நாட் போடுறதையும் ஃபுல்லாக காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சதோ ஒரு 3-4 மணி நேரம் ஆகும். அதுவே கம்மின்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக பின்றதை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிகினருக்காகவே குட்டி பேஸ்கெட் போட்டிருக்கேன். அந்த குட்டி பேஸ்கெட்டில் கார்னர் டர்ன் பண்ணுறது ஃபுல்லாகவே காமிச்சிருப்பேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுனாக்கா மினி பேஸ்கெட் ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குது பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த பக்கத்தில் இது கடைசி நாட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த பக்கம் கார்னர் டர்ன் பண்ணி பின்னி முடிச்சாச்சு. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் பின்னி காமிச்சிருக்கேன் இல்லையா. இப்போ இந்த பக்கம் டர்ன் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இந்த பக்கம் டர்ன் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஸோ இந்த பக்கம் ரொம்ப ஈஸியாக நீங்கள் கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கார்னர் டர்ன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு நாட்லேயும் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயர்லேயும் நாட் போட்டு வரணும். ஓகேவா? நீங்கள் அந்த கிராஸ் ஆகுது ஆகலை இதெல்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. அடுத்தடுத்து இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போது ஒரு ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் இல்லையா, சுற்றி 2 ஒயராக பிடிச்சி நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஆரம்பித்த அந்த நாட்டும் முடித்த நாட்டும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். இதை லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போது ஆம்லா லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம்.
இந்த லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும் பாருங்கள். இந்த ஒரு நாட்டில் மேல் பக்கம் 2 ஒயர் போகும். அந்த 2 ஒயரையும் லூஸ் பண்ணணும். கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வர அளவுக்கு இந்த மாதிரி லூஸ் பண்ணிக்கோங்க போதும். அடுத்து ரன்னிங் ஒயர் இருக்குது இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். மடித்து இந்த 2 லூப்பில் இந்த ஃபர்ஸ்ட்டு லூப் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே மட்டும் போடணும். இப்போ மேல் பக்கம் 2 ஒயர் போகும். இந்த 2 ஒயரில் ஃபர்ஸ்ட் ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அடுத்து இந்த லூப்பை இந்த 2வது லூப் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் இந்த 2வது ஒயர் மேல் பக்கம் போகும், அந்த ஒயரை எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்பில் போடணும். அவ்வளோதான். இதுதான் லேடர் நாட். ஃபர்ஸ்ட்டு மேல் பக்கம் போகிற 2 ஒயரையும் பிடிச்சிடுங்க, அப்புறம் ரன்னிங் ஒயர் பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இப்போது ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து 2வது ரவுண்டு பின்ன போகிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கிற ரன்னிங் ஒயரை இப்படி வெளி பக்கமாக எடுத்துக்கோங்க. எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப தள்ளி ஸ்டார்ட் பண்ணாதீங்க. லேடர் நாட் போட்டோம் பாருங்கள், அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடுறேன். இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது ரவுண்ட்லேருந்து ரொம்ப ஈஸியாக ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரை பிடிச்சி சுற்றி நீங்கள் நாட் போட்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த 2வது ரவுண்ட்லேயும் ஆரம்பித்த அந்த நாட்டையும் முடித்த அந்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நீங்கள் பின்னணும். பிகினருக்காக இந்த 2வது ரவுண்டு ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு இன்னும் ஒரு முறை லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். லேடர் நாட் மட்டும் எப்படி போடுறதுன்னு பிகினருக்காக ரொம்ப கிளியராக தனியாக வீடியோ கொடுத்துருக்கேன். கொஞ்சம் ஸ்லோவாக பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த வீடியோவை பார்க்கலாம். ஆல் டைப் நாட்ஸ் மேக்கிங் பிளேலிஸ்ட், அப்படி இல்லைனாக்கா டிப்ஸ் வீடியோ ஃபார் பிகினர்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ இருக்குது. இப்போ 3 நாட் போட்டிருக்கேன். அடுத்து ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்துலேயே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதில் நாட் போடுறேன். இதே மாதிரி ஒன்று கிராஸ் ஆகும் ஒயரு, அதை பிடிச்சி சுற்றி நீங்கள் நாட் போட்டே வர வேண்டியதுதான். இந்த 2வது ரவுண்ட்லேயும் ஒரு 4 நாட் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாக நீங்களே போட்டுக்கோங்க. இது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2வது ரவுண்டில் 4 நாட் போட்டிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்று கிராஸ் ஆகிற ஒயரில் சுற்றி நாட் போட்டுகிட்டே வரணும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதுக்கு பக்கத்தில் ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அது வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கணும். ஓகேவா? ஃபுல்லாக பின்னிட்டு பார்க்கலாம். இப்போ 2வது ரவுண்டு ஃபுல்லாகவே பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். ஆரம்பித்து அந்த நாட்டும் முடித்த அந்த நாட்டும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இது லேடர் நாட் போட்டு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். லேடர் நாட் போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா, இந்த ஒரு நாட்டில் மேல் பக்கம் 2 ஒயர் போகும். ஸோ என்ன பண்ணணும், அந்த 2 ஒயரையும் லூஸ் பண்ணணும். கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேல் பக்கம் கொஞ்சம் லூஸ் பண்ணணும். 1 இன்ச் வரைக்கும் அந்த லூப் இருக்கணும். இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம 2 லூப்பையும் மேல் பக்கம் கொண்டு வரோம். அடுத்து செகண்ட் ஸ்டெப், ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், அந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்தா மாதிரி மடிக்கணும். மடித்து ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே போடணும். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லூப் பக்கத்துலேயே மேல் பக்கம் 2 ஒயர் போகும், அதில் ஃபர்ஸ்ட் ஒயர் தான் எடுத்து போடணும், 2வது ஒயரை போடக்கூடாது. இது செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப் என்னென்னா, இந்த லூப்பை 2வது லூப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லூப்புக்குள்ளே போடணும். போட்டுட்டு 2வது ஒயர் எடுத்து இந்த ரன்னிங் ஒயர் லூப்புக்குள்ளே போடணும். இது வந்துட்டு தேர்ட் ஸ்டெப். ஃபோர்த்து ஸ்டெப், மேல் பக்கம் போகிற 2 ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும், அப்புறம் ரன்னிங் ஒயரையும் பிடிச்சி இழுக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போது 2வது ரவுண்டு ஃபுல்லாக நம்ம பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது ரவுண்டு பின்னணும். 3வது ரவுண்டு எப்படி பின்னணும்னா, உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை இப்படி வெளிப்பக்கமாக எடுத்துக்கோங்க. லேடர் நாட் போட்டதும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒயர் கூடையோட உள் பக்கம் போயிடும். ஸோ உள் பக்கம் போன ஒயரை வெளிப்பக்கமாக எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு எதில் நீங்கள் லேடர் நாட் போட்டிங்களோ ஸோ அதுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும், அதில் தான் 3வது ரவுண்டை ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 4-5 நாட் கூட தள்ளி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணோன்னாக்கா உள்ளுக்குள்ளே வந்துட்டு நீட்டமாக ஒயர் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒயர் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் லேடர் நாட் போட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயர்லேயே வந்துட்டு நாட் போடுறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி ஃபுல்லாக நாட் போட்டு வரணும். அதுக்கப்புறம் ஆரம்பித்த நாட்டையும் முடித்த நாட்டையும் லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிவிட்டு 4வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? இதே மாதிரி தான் இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே நம்ம பின்ன போகிறோம். இப்போ இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இந்த கூடையோட ஹைட் ஃபுல்லாகவே மொத்தம் 6 ரவுண்டு பின்னிருக்கேன். மெஷர்மெண்ட் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கேன். இன்னும் 1 ரவுண்டு 2 ரவுண்டு கூட நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். மேல் பக்கம் போகிற இந்த சின்ன சின்ன ஒயர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்துட்டு ஒரு சாதாரணமான ரவுண்ட் பேஸ்கெட்டாக மாறிடும். சைடில் வந்துட்டு ட்ரையாங்கிள் ஷேப் வேணும் அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த பக்கத்தில் மொத்தம் 7 நாட்டில் ஒயரை சொருகாமல் வச்சுருக்கேன். இதே மாதிரி அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் 7 நாட்டில் ஒயரை சொருகாமல் வச்சுருக்கேன். இதில் தான் நம்ம மவுண்டன் ஷேப் பின்ன போகிறோம். இந்த நடுவில் ஒயர் சொருகிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இது கூட பார்த்தீங்கன்னா எண்டு வரைக்கும்லாம் நான் சொருகலை. ஒரு நாட்டில் மட்டும்தான் சொருகிருக்கேன். ஏன்னா மறுபடியும் இந்த சொருகி விட்ட ஒயரை எடுத்து கிராஸ் நாட் போட்டு ப்ராப்பராக உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். மவுண்டன் ஷேப் பின்னும்போது இந்த ஒயர்ஸ்லாம் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். வீடியோவும் உங்களுக்கு கிளியராக காமிக்க முடியாது அப்படின்றதுக்காக சும்மா ஒரு நாட்டில் மட்டும் சொருகி விட்டுருக்கேன். இந்த பக்கத்தில் இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நாட் இருக்கும். இதே இந்த பக்கம் திருப்பி பார்த்தோம்னா இந்த 2 மவுண்டன் ஷேப்புக்கு இடையில 13 நாட் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நாட் தான் வித்தியாசம் வரும். ஸோ இதனால் வந்துட்டு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் நமக்கு தெரியாது. ஒரு பக்கம் மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பக்கத்தில் நம்ம பின்ன போகிறோம். இந்த ஒயர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு வரிசை தான் நம்மளால் பின்ன முடியும். ஸோ அடுத்தடுத்த வரிசை பின்னுறதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஜாயிண்ட் போட்டு பின்ன போகிறோம். ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு ஒரு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு விடணும். ஓகேவா? ஒரு 4 அடி விட்டுக்கோங்க போதும். விட்டுட்டு ஃபர்ஸ்ட் 2 நாட்டுக்கு இடையில ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் ஃபர்ஸ்ட் நாட் போடுறேன். மொத்தம் 7 நாட்டில் ஒயரை சொருகாமல் வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் வரிசையில் நம்ம 7 நாட் போடுவோம். இப்போது அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போடுறேன். இந்த மவுண்டன் ஷேப்ன்றதை ஃபுல்லாகவே பார்க்கலாம். அப்போ தான் கிளியராக புரியும் உங்களுக்கு. இதே மாதிரி பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்னி முடிச்சாச்சு. மொத்தம் 7 நாட் போட்டிருக்கோம். 7 நாட் போட்டுட்டு 4 அடி ஒயரை விடணும். ஒரு நாட் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விடுற அளவுக்கு ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிடுங்க. இப்போ அடுத்து 2வது வரிசை பின்ன போகிறோம். 2வது வரிசை பின்னுறதுக்கு பாருங்கள், மேல் பக்கம் நமக்கு ஒயரே இல்லை, ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா ஜாயிண்ட் போட்டு பின்ன போகிறோம். இன்னும் நம்ம 6 வரிசை பின்ன போகிறோம். ஸோ 6 வரிசை பின்னுறதுக்கு 2.25 அடி ஒயர் எடுத்துக்கோங்க. 5 ஒயர் எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் ஆம்லா நாட் கூட பின்னும்போது ஒயர் உங்களுக்கு பத்தாமல் போச்சு அப்படின்னா ரொம்ப கிளியராக வந்துட்டு எப்படி ஜாயிண்ட் போட்டு பின்னுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இந்த இடத்துல தான் நம்ம ஜாயிண்ட் போட போகிறோம். மேல் பக்கம் போகிற 2 ஒயரும் சின்னதாக இருக்கும். ஸோ என்ன பண்ணணுன்னாக்கா லெஃப்ட் சைடு இருக்குது இல்லையா, அந்த நாட்டில் இப்படி சொருகிறேன். இப்படி கீழ் பக்கமாக சொருகி இந்த நாட்டுக்கு கீழேயே வந்துட்டு குட்டி ஹோல் இருக்குது பாருங்கள், இது வழியாக உள் பக்கமாக கொண்டு போகணும். இப்போ அடுத்து உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒயரை வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரணும்னா இந்த 2 நாட்டில் தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒயரை ஜாயின் பண்ண போகிறோம் இல்லையா. ஸோ ரைட் சைடு நாட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு ஒரு குட்டி ஹோல் இருக்கும், அது வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். இது புரியலையேன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இன்னும் 3 நாட்டில் எக்ஸ்ட்ரா ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு கிளியராக சொல்லியிருப்பேன். லெஃப்ட் சைடு நாட் இருக்கு இல்லையா, அந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போயிட்டு ரைட் சைடு நாட் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரேன். கொண்டு வந்துட்டு கரெக்டாக இந்த நாட்டுக்குள்ளே சொருகணும். சொருகிட்டு மேல் பக்கம் போகிற ஒயர் அப் அண்ட் டவுன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் அப் அண்ட் டவுன் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது குட்டி ஒயருக்கு பதில் பெரிய ஒயரை நம்ம ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. இனி அந்த குட்டி ஒயர் நமக்கு தேவையில்லை, கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இப்போது பெரிய ஒயரை விட்டுட்டு
கூடைய உள் பக்கமாக திருப்பிக்கோங்க. திருப்பிக்கிட்டு கூடையோட உள் பக்கத்தில் கிராஸ் டைப்பில் சொருகி விட்டுருங்க. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயரை சொருகி விட்டுருங்க. இந்த ஒயரை நீங்கள் கூடையோட உள் பக்கத்தில் சொருகியும் விடலாம். அப்படி இல்லைனாக்கா ரன்னிங் ஒயர் வச்சு பின்னும்போது அடுத்தடுத்த வரிசையில் உள் பக்கமாக மறைச்சி வச்சும் பின்னலாம். நம்ம நார்மல் பாக்ஸ் நாட் கூடைகளுக்கு ஜாயிண்ட் போட்டு பின்னுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் நீங்கள் பின்னலாம். இப்போ பாருங்கள், ஜாயிண்ட் போட்டதே சுத்தமாக தெரியாத அளவுக்கு நம்ம ஜாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ 2வது ஒயரை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பக்கத்துலேயே ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது. அந்த ஒயரும் குட்டி குட்டியாக இருக்குது இல்லையா? ஸோ லெஃப்ட் சைடு நாட்டில் வந்துட்டு இப்படி சொருகணும். அந்த நாட்டில் பார்த்திங்கன்னா 2 ஒயர் இருக்கும், அதுக்குள்ளே சேர்த்து சொருகணும். சொருகிட்டு உள் பக்கமாக கொண்டு போயிருங்க. அடுத்து ரைட் சைடு நாட்டு இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த குட்டி ஹோல் வழியாக வெளிப்பக்கமாக கொண்டு வரணும். கூடையோட உள் பக்கத்தில் இந்த ஒயர் முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. வெளிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு இந்த நாட்டில் இப்படி சொருகணும். அவ்வளோதான். இப்போது 2வது ஒயரும் நம்ம ஜாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. ஒயர் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே அந்த குட்டி ஒயர் இருக்கு இல்லையா, அதை கூடையோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுடலாம். கிராஸ் டைப்பில் உள்ளுக்குள்ளே மடித்து சொருகணும். இதையும் சொருகி முடிச்சிருங்க. இப்போ 2 ஒயரை ஜாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. அடுத்து 3வது ஒயரும் எப்படி ஜாயிண்ட் போடுறதுன்னு காமிச்சிடுறேன். ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் லெஃப்ட் சைடு நாட்டில் வந்துட்டு இந்த ஒயரை எப்படி ஜாயின் பண்ணணும். இந்த நாட்டில் இப்படி சொருகி இந்த நாட்டுக்கு கீழே இருக்குது பாருங்கள், அந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகணும். அடுத்து ரைட் சைடு நாட்டில் இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடு, அந்த ஹோல் வழியாக இப்படி வெளி பக்கமாக கொண்டு வரணும். கொண்டு வந்துட்டு இந்த நாட்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி இந்த ஒயரை சொருகணும். அவ்வளோதான். இப்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த குட்டி ஒயருக்கு பதில் ஒரு பெரிய ஒயரை நம்ம ஜாயிண்ட் போட்டு முடிச்சாச்சு. ஒயர் அப் அண்ட் டவுன் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ கூடைய உள் பக்கமாக திருப்பி உள்ளுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த குட்டி ஒயரை கூடைக்குள்ளேயே சொருகி விட்டுருங்க. இப்போ மொத்தம் 3 ஒயரை நம்ம ஜாயிண்ட் போட்டிருக்கோம். இதே மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். அதில் 4வது ஒயரை ஜாயிண்ட் போட்டுக்கோங்க. கடைசியாக 5வது ஒயரை எப்படி ஜாயிண்ட் போடணும்னு சொல்கிறேன். எப்பவும் போல் லெஃப்ட் சைடு ஹோலில் இப்படி கீழ்ப்பக்கமாக இந்த ஒயரை சொருகணும். நாட்குள்ளேயே சொருகணும். சொருகிட்டு கீழே இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஹோல் வழியாக உள் பக்கமாக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வந்துட்டு நமக்கு நாட்டு எதுவும் இருக்காது. ஸோ நாட்டு இல்லை அப்படின்றதுக்காக என்ன பண்ணணும்னா, இந்த நாட்டை சும்மா ஒரு சுற்றி அந்த நாட்டிலேயே இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி சொருகணும். அவ்வளோதான். இப்போ 2 பக்கத்து ஒயரையும் அப் அண்ட் டவுன் இல்லாமல் ஈக்குவலாக வச்சுக்கோங்க. ஈக்குவலாக வச்சுட்டு உள்ளே இருக்கிற அந்த குட்டி ஒயரை பேஸ்கெட்டோட உள் பக்கத்தில் சொருகி விட்டுருங்க. இப்போது 7 நாட்லேயும் நம்ம ஜாயிண்ட்டு போட்டு முடிச்சாச்சு. குட்டி குட்டியாக இருந்த அந்த ஒயருக்கு பதில் பாருங்கள், ஜாயிண்ட்டே போட்டது சுத்தமாக தெரியாத அளவுக்கு ஜாயிண்ட்டு போட்டு முடிச்சாச்சு. இந்த கூடையில் நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் பிரிஞ்சே வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 2வது ரவுண்டு பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு 2 நாட்டுக்கு இடையில ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நாட் போடணும். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா, நான் இந்த மாடலில் தான் பேஸ்கெட் போடணும்னு பிளான் பண்ணவே இல்லை. இது வந்துட்டு நான் வேறு ஒரு மாடலில் இந்த பேஸ்கெட்டை போடணும்னு சொல்லிட்டு எடுத்தேன். ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு ஆம்லா நாட்டுக்கு ஜாயிண்ட் எப்படி போடுறதுன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நம்ம ஜாயிண்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஜாயிண்ட் போட்டால் அந்த பர்டிகுலர் நாட் பார்த்திங்கன்னா தனியாக தெரியுது, ரொம்ப பெருசாக இருக்குது, ஃப்யூச்சரில் வந்துட்டு அது பிரிஞ்சும் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே, இதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பிளான் பண்ணேன். லெஃப்ட்லையும் ரைட்லேயும் மட்டும் ட்ரையாங்கிள் ஷேப் வர மாதிரி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் போட்டது இல்லையா. சரி ஓகே, இந்த மாதிரி போட்டுடலான்னு சொல்லிட்டு பிளானை சேஞ்ச் பண்ணி போட்டுட்டேன். இப்போது ரன்னிங் ஒயர் வச்சு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ரைட் சைடு எண்டு வரைக்கும் பீனணும். எண்டு வரைக்கும் பீன்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. பேஸ்கெட் மட்டும் இல்லாமல் விதவிதமான பறவைகளை ரொம்ப தத்ரூபமாக எப்படி பீன்றதுன்னு சொல்லிட்டும் ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம். நம்ம சேனலில் வர நியூ ஐடியா பேஸ்கெட்டுக்குன்னு தனியாக ப்ளேலிஸ்ட் வச்சுருக்கேன். நஹாஸ் நியூ ஐடியா பேஸ்கெட்டுன்னு பாருங்கள். இப்போது 2வது வரிசை பின்னி முடிச்சாச்சு. அடுத்து 3வது வரிசை பின்ன போகிறோம். 3வது வரிசை பின்னுறதுக்கு லெஃப்ட் சைடு ஒரு 1/4 அடி ஒயரை விட்டுருங்க. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 1/4 அடி ஒயர் இருந்தால் போதும்.
ஒரே ஒரு நாட் போட்டு மீதி ஒயரை பேஸ்கெட்குள்ளேயே சொருகி விட போகிறோம். அந்தளவுக்கு ஒயரை விடணும். இப்போ ரைட் சைடு எண்டு வரைக்கும் பின்றதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஆம்லா நாட் கூட பின்ன போகிறீங்கன்னா இவ்வளோ பெரிய பேஸ்கெட் பின்றதை விட கொஞ்சம் சின்ன சின்ன கூடைகள் பின்னுங்க. பின்னி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பெரிய கூடைகள் பின்னுங்க. குட்டி குட்டி கூடைகள்லாம் பின்னி முடிச்சிட்டிங்கன்னா பெரிய கூடைகள் உங்களால் ரொம்ப ஈஸியாக பின்ன முடியும்னு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வந்துடும். இப்போ இந்த வரிசை ஃபுல்லாகவே பின்னி முடிச்சாச்சு. பின்னி முடிச்சுட்டு ஒரு 1/4 அடி ரன்னிங் ஒயரை விட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து 3வது வரிசை பின்னுறேன். சைடில் ட்ரையாங்கிள் ஷேப் பின்ன ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வரிசையில் 7 நாட் போட்டோம் இல்லையா, 2வது வரிசையில் 6 நாட் வந்திருக்கும், 3வது வரிசையில் 5 நாட்டு, 4வது வரிசையில் 4 நாட்டு, 5வது வரிசையில் 3 நாட்டு வரும், 6வது வரிசையில் 2 நாட்டு, கடைசியாக 7வது வரிசையில் ஒரே ஒரு நாட் போடுவோம். ஒரு நாட் குறைஞ்சு நமக்கு ஒரு நாட்டில் வந்து முடியும். இப்போ பாருங்கள், அடுத்து 2 நாட் மட்டும்தான் நான் போடுவேன். இந்த 7 வரிசையிலையும் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் 1/4 அடி ஒயர் நமக்கு இருக்கணும். ஓகே, இப்போ 2 நாட் போட்டுட்டு ரைட் சைடு 1/4 அடி ஒயரை கட் பண்ணிடுறேன். இப்போ கடைசியாக ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். ஒரே ஒரு நாட் போடணும். அதுக்கு மேலே நம்மளால் நாட் போடவும் முடியாது. இப்போ பாருங்கள், மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. 2 பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப் பின்னி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, மவுண்டன் ஷேப் போட்டோம் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு கிராஸ் நாட் போட்டுட்டு ஒயரை வந்துட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட போகிறோம். இப்போ மவுண்டன் ஷேப்போட இந்த பக்கத்தில் பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற ஒயரில் நார்மல் பாக்ஸ் நாட் போடுவோம். கண்டிப்பாக இந்த மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட் போடணும். அப்படியே வந்துட்டு ஒயரை உள்ளுக்குள்ளே சொருகி விடக்கூடாது. இதுவும் ஏன்னு சொல்லிவிட்டு நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ கிராஸ் நாட் போடும்போது பார்த்திங்கன்னா, ஒரு ஒயர் மட்டும் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு ஒயர் நமக்கு சின்னதாக இருக்கும். இந்த ஒரு ஒயரில் சும்மா ரஃப்பாக வந்துட்டு ஜாயிண்ட் போட்டு பின்னுங்க. நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு நம்ம எப்படி ஜாயிண்ட் போடுவோம், அதே மாதிரி ஜாயிண்ட் போடணும். சும்மா அந்த நாட்குள்ளே ஒரு ஒயரை சொருகிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் போடுறதுக்கு ஒரு 1/4 அடி ஒயர் எடுத்துக்கோங்க போதும். இப்போ இது நார்மல் பாக்ஸ் நாட் தானே, இந்த 2 ஒயரோட சேர்த்து போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் கிராஸ் நாட் போடுறேன் இல்லையா, இதே மாதிரி மவுண்டன் ஷேப்போட இன்னொரு பக்கத்தில் கிராஸ் நாட் போடணும். இப்போ பாருங்கள், மவுண்டன் ஷேப்போட 2 பக்கத்துலேயும் கிராஸ் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இதே மாதிரி இந்த பக்கத்தில் மவுண்டன் ஷேப் இருக்குது இல்லையா, இதுலேயும் 2 பக்கத்துலேயும் கிராஸ் நாட் வந்துட்டு போட்டு முடிச்சாச்சு. இப்போ இந்த ஒயர்ஸ் எல்லாத்தையும் நம்ம இந்த பேஸ்கெட்டுக்குள்ளேயே சொருகி விட போகிறோம். கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, அந்த நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து இந்த ஒயர்ஸை சொருகணும். இந்த ஒயரை சொருகிறதுக்கு மட்டுமே எனக்கு ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்பட்டுச்சு. பொறுமையாக சொருகணும். இந்த மவுண்டன் ஷேப்பில் இருக்கிற ஒயர் மட்டும் இல்லாமல் பேஸ்கெட்டில் இன்னும் 2 பக்கத்தில் நம்ம சும்மா ரஃபாக சொருகி வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேயும் கிராஸ் நாட் போட்டுட்டு அந்த ஒயர்ஸையும் சொருகணும். இந்த 2வது நாட்டும் பாருங்கள், அந்த நாட்டை உள்ளுக்குள்ளே மடித்து ஒயர்ஸை சொருகணும். ஒரு 4-5 நாட்குள்ளே சொருகிக்கோங்க. சொருகி முடிச்சுட்டு மீதி இருக்கிற ஒயரை வந்துட்டு சிசரை வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. ஒரு 3 நாட் மட்டும் சொருகி காமிக்கிறேன். இதே மாதிரி எல்லா ஒயர்ஸையும் நீங்களே சொருகிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் சொருகி முடிச்சுட்டு பார்க்கலாம்.
இப்போது பேஸ்கெட்டோட 2 பக்கத்துலேயும் மவுண்டன் ஷேப்பில் கிராஸ் நாட் போட்டு உள்ளுக்குள்ளே மடித்து சொருகி முடிச்சாச்சு. இந்த பக்கம் மட்டும் இல்லாமல் கூடையோட ஒன் சைடு இருக்கு இல்லையா, இந்த பக்கத்துலேயும் கிராஸ் நாட் போட்டு எல்லா ஒயரையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள். இதே மாதிரி இந்த பக்கத்தில் சொருக போகிறோம். எதுக்காக கண்டிப்பாக கிராஸ் நாட் போடணும்னா, இந்த ஆம்லா நாட் மட்டும் போட்டுட்டு உள்ளுக்குள்ளே சொருகி விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2 ஆம்லா நாட்டுக்கு இடையில பாருங்கள் குட்டி குட்டியாக வி ஷேப் இருக்குது. இந்த மாதிரி அந்த கேப் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா இந்த கூடைக்கு வந்துட்டு ஹேண்டில் பின்னும்போது அது நல்லா இருக்காது பார்க்கறதுக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுட்டு தான் உள்ளுக்குள்ளே சொருகணும். இந்த பக்கம் பாருங்கள் கிராஸ் நாட் போட்டு உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சிருக்கேன். 2 ஆம்லா நாட்டுக்கு இடையில கேப்பே தெரியல. ஸோ இதுக்காக தான் நம்ம கிராஸ் நாட் போடுறோம். ஓகேவா? இப்போ ரஃபாக உள்ளுக்குள்ளே சொருகி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த ஒயரை வந்துட்டு இந்த மாதிரி வெளியே எடுத்து விட்டுக்கிறேன். எல்லா ஒயரையும் வெளியே எடுத்து விட்டுட்டு ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகும். கிராஸ் ஆகிற எல்லா ஒயர்லேயும் இந்த மாதிரி கிராஸ் நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு கிராஸ் நாட் போட்டோம் இல்லையா, இதை வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடித்து எல்லா ஒயர்ஸையும் சொருகி விடணும். இதில் ஒரு 3 நாட் மட்டும் போட்டு காமிச்சிட்டு எப்படி உள்ளுக்குள்ளே மடித்து சொருகிறதுன்னு ஒரு முறை காமிச்சிடுறேன். இது ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். இப்போது எல்லா நாட்டும் இதே மாதிரி போட்டு முடிச்சிடுங்க. போட்டு முடிச்சுட்டு அந்த நாட்டை வந்துட்டு உள்ளுக்குள்ளே மடித்து ரைட்டு போகிற ஒயரை ரைட்டு மடித்து சொருகணும், லெஃப்ட்டு போகிற ஒயரை லெஃப்ட்டு மடித்து க்ராஸாக சொருகணும். கூடையோட உள் பக்கத்துலேயும் ஃபினிஷிங் நமக்கு நீட்டாக இருக்கணும். இதே மாதிரி எல்லா நாட்டும் போட்டுட்டு எல்லா ஒயர்ஸையும் உள்ளுக்குள்ளே சொருகி முடிச்சிடுங்க. சொருகி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபினிஷிங் நமக்கு கிடச்சிருக்கும். அடுத்து இந்த கூடைக்கு ஹேண்டில் வைக்கணும். இந்த ஹேண்டில் பார்த்திங்கன்னா இந்த பேஸ்கெட்டோட அட்டாச் பண்ணி நம்ம பின்ன போகிறோம். இதுக்கு ஹேண்டில் வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு அடுத்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்கலாம். இந்த ஹேண்டில் எப்படி பின்னுறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் ஃபுல் வீடியோ லிங்க் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த பேஸ்கெட் வீடியோவே 36 நிமிஷம் வந்துருச்சு. இன்னும் ஹேண்டில் பின்னி காமிச்சோன்னா இன்னும் ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ கிளியராக நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்தையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்மளோட சேனலில் இல்லாத பேஸ்கெட் மாடலே கிடையாது. எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான கூடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.